வணக்கம். வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான சாம்பார் தாங்க பார்க்க போறோம். அதாவது சாம்பார்லயே நிறைய இருக்குதுங்க. அதாவது வெண்டைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அரசாணிக்காய் போட்டு அந்த மாதிரி எல்லாம் சாம்பார் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. எங்க ஊர் சைடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா தேங்காய் போட்டு இறக்குவோம். சூப்பரா இருக்குங்க அந்த டேஸ்ட். நாங்க வீட்டுல அடிக்கடி அந்த சாம்பார் தான் வைப்போம். அதாவது ஒரு 10 நிமிஷத்துலயே ஒரு சாம்பார் வச்சிடலாங்க. ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. ஒரு பக்கம் பருப்பு வேக வைக்கிறோம், இன்னொரு பக்கம் வெங்காயம், வெண்டைக்காய், எந்த காய் போடுறோமோ அதை வணக்கி விட்டுறோம். அது வேகிறதுக்குள்ள இந்த பக்கம் பருப்பு வெந்துருங்க. டக்குன்னு சாம்பார் தாளிச்சு விட்டுறலாம். அதாவது 10 நிமிஷத்துலயே அருமையான வெண்டைக்காய் சாம்பார் தான் பார்க்க போறேங்க. நான் பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சுட்டுங்க. வடக்கல் சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம கல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். நான் அதுக்கு முன்னாடியே வெண்டைக்காயெல்லாம் எடுத்து கழுவி எல்லாம் அறுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 150 கிராம் இருக்குங்க வெண்டைக்காய் எடுத்து அறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல வந்து அந்த வெண்டைக்காயை சேர்த்தி நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இப்படி வணக்கி எடுத்து சாம்பாரில் போட்டால் தான் அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது. இது எல்லாத்துக்குமே தெரியுங்க. எப்போவுமே வணக்கி தான் போடணும் சாம்பாரில். இதையே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டு எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது இந்த சாம்பார் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணக்கியாச்சு. நல்லா அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிருக்குங்க. ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதையே ஒரு தட்டத்துக்கு மாற்றிடலாங்க. இதுக்கு வந்து இந்த சாம்பார் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு அறுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகுக்கு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்குங்க. ஏன்னா வெந்தயம் கடுகெல்லாம் கருகி போயிருங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம். அதோட 2-3 பூண்டும் சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயமெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிங்க. ஒரு 2 வரமிளகா சேர்த்திக்கிங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் பொடி பொடியாக வெட்டி போட்டுக்குங்க. ஆனால் சாம்பாரெல்லாம் வைக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் அந்த மிளகாயெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த சின்ன வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கினாதான் சாம்பார் நல்லாயிருக்கும், கெடாமையும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்திருக்கிறேன். ஏன்னா நம்ம புளியும் சேர்த்துவோம், அதனால் தக்காளி ரொம்ப வேண்டாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்திருக்கிறேங்க. நான் அதுக்கு முன்னாடியே பருப்பு வந்து ஒரு டம்ளர் வேக வச்சு அதோடு வந்து ஒரு தக்காளியும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வணக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதோட சேர்த்திடலாம். இப்போது சின்ன வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் இது எல்லாம் சேர்த்தி நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் சாம்பார்னாவே எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், புளியை நம்ம சேர்த்திடலாம். ஏன்னா புளியை முன்னாடியே சேர்த்திட்டோம்னா நல்லா கொதிக்கிறப்போ புளியோட பச்சை வாசமெல்லாம் போயிருங்க. அதனால் நான் முன்னாடியே புளி ஊற்றிடுவேன். இப்போ பாருங்கள், புளியும் அந்த வெண்டைக்காயும் நல்லா வேகும். இப்போ நம்ம வேகிறப்பவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் தூள், நம்மளுடைய ஸ்பெஷல் சாம்பார் தூள் நல்லா வாசமாக இருக்குங்க. இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேங்க. ஏன்னா இது கொஞ்சம் மீடியம் காரமாக இருக்கும் நம்ம சாம்பார் தூள். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்தி ஒரு கொதி விட்டுறலாங்க. கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது சாம்பார். கொதிக்கிறப்பவே பாருங்கள், நான் பருப்பு வேக வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, மஞ்சத்தூளும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்தி தான் வேக வைப்பேன். இப்போ அந்த பருப்பை இதோடு சேர்த்திடலாம். பருப்பு நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விட்டுடலாங்க. இப்போ இது கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ நீங்கள் வெண்டைக்காய் இல்லைன்னா முருங்கைக்காய் கூட போடலாம்.
அப்படி இல்லைன்னா வேறு எந்த காய் உங்கள் ஊரில் ஒரு பீன்ஸும் கூட இந்த மாதிரி போட்டு சாம்பார் வைப்பாங்க. கேரட் பீன்ஸ் போடுவாங்க, கேரட் மட்டும் போடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குங்க சாம்பார். இப்போ பாருங்கள், இதுக்கு கல்லுப்பு போட்டுட்டோம். கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், கொதிச்சுட்டுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த சாம்பார் தேவையான கொஞ்சம் பூண்டு 2-3 பூண்டெல்லாம் இடித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திடலாங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்குது, நல்லா வாசமாக இருக்குது. நல்லா ஏன்னா நம்மளுடைய சாம்பார் தூள் அந்தளவுக்கு வாசமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சாம்பார் தூள். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்கும் போதே கடைசியாக 5-6 பூண்டு இடித்து போடுங்க. நல்லாயிருக்கு, வாசமாகவும் இருக்குது. கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் முதல்லையே நம்ம சேர்த்திருக்கோம். இருந்தாலும் அந்த நீங்கள் கடைசியாக கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிங்கன்னா அந்த சாம்பாருக்கு வந்து அதுதான் ஹைலைட்டே. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டுறலாம். ஏன்னா இப்போ வந்து பூண்டு வந்து நம்ம கடைசியாக போட்டிருக்கோம். அது அப்படியே எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கும், நறுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அது வெந்துடும். ஏன்னா நல்லா கொதிக்கிறது இதில் தானே போடுறோம், நல்லா வெந்து போயிருங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நல்லா தேங்காய் பூ போட்டு இறக்குங்க. சாம்பார் சூப்பராக இருக்கும். அந்த தேங்காயோட வெண்டைக்காயோட மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் கழித்து நல்லா இப்படி கெட்டியாகிடுச்சின்னு பாருங்கள். இந்த சாம்பார் கெடவே கெடாது. நல்லா சுட சுட சாப்பாடும் இந்த சாம்பாரும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்பளம் சூப்பராக இருக்கும். ஒரு பொரியல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் அட்டகாசமாக இருக்குங்க. வேறு எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டு செய்யுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் வெண்டைக்காய் இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்காய் போடலாம், இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போடலாம், இல்லை அரசாணிக்காய் போடலாம். எது வேணாலும் எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டு செய்யலாம். ஆனால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பரா இருக்குங்க. கடைசியா தேங்காய் போட்டு அந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்க, அதோட டேஸ்டே வேறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. முறுக்கு, அதாவது மிக்சரு, தட்டை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பண்ணி தர்றோம். உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா போட்டு தர்றேங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம். தம்பி.